என்னடா பண்ண போற? கதவை தட்ட போறேன். ஏன்? ஃபைல்ல கையெழுத்து வாங்க. அதுக்கு இந்த நேரத்துல போய் எழுப்புவியானே? அவன் இன்னும் தூங்கலனே. அது உனக்கு எப்பறா தெரியும்? சத்தம் கேட்டுச்சு. இதுல அன்வான்டடா அடுத்த வீட்டு பெட்ரூம் வாசல்ல அப்படி கடைய போட்டு படுத்ததே முதல்ல தப்பு. ஏன் சத்தம் வருதுன்னு யோசிக்கிறது ரொம்ப தப்புடா. அண்ணா சத்தம் கேட்டுச்சுண்ணே, நம்புங்க. தம்பி, கல்யாணம் ஆகாதவன் இந்த நேரத்துல தூங்காம இருந்தாலே நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதுல அவன் கல்யாணம் ஆனவன் வேற, அவனை போய் டிஸ்டர்ப் பண்றது தப்பு இல்லையாடா? ஏன் பண்ண கூடாது? நீ ஒரு முரட்டு சிங்கிள் மொட்டை பாயடா, உனக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது வேற கேம்டா. அண்ணே போங்கண்ணே, சும்மா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. நீங்க ஏ சர்டிபிகேட் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கறீங்க, இங்க யூ சர்டிபிகேட் ரேஞ்சு கூட ஒண்ணும் நடக்கல. போங்கண்ணே. என்னது? என்ன இதெல்லாம் என்ன? எதெல்லாம் இப்போ நடந்தது? அப்படி என்ன நடந்தது? எது நீ என் மேல அப்படி பாஞ்சனா? நான் பயத்துல அப்படியே தடுமாறி அப்படியே ரோலா. ஆமாங்க, நம்பிட்டேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் புடிச்சிட்டு. எங்க போயிருக்கோம்? இங்கதான் எங்கேயா இருக்கும். ஹலோ, என்ன கர்ப்பாம்பூச்சி இருக்காதே? ஆமாங்க, புது வீட்ல கர்ப்பாம்பூச்சி இருக்குதுன்னு சொன்னா நான் மட்டும் இல்ல, எவனுமே நம்ப மாட்டான். ஆனா வந்துச்சே, நான் பார்த்தனே. சரி விடு, ரொம்ப கஷ்டப்படாத, நான் நம்பிட்டேன். ஹலோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப என்ன வேணும்னா உங்க மேல வந்து விழுதான்னு சொல்றீங்களா? இல்லன்றியா? நான் ட்ரெஸ்ஸ மாத்த போறேன்னு சொன்னப்போ உனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லனா நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? நான் ரூம் விட்டு வெளிய போறேன், நீ ட்ரெஸ் மாத்தின உடனே என்ன கூப்பிடு, அதுக்கப்புறமா நான் வரேன்னு சொல்லிருக்கணும். பாயிண்ட். சம பாயிண்டா கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. ஆனா ரூம் விட்டு வெளிய போவே மனசு இல்லாம கண்ணு புத்திக்கிறேன், காது புத்திக்கிறேன், திரும்பி உட்காந்துக்கிறேன்னு சொன்னா உழுவுல வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். வேற ஏதோவா? ஏங்க என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நேத்து வரைக்கும் இந்த கட்டில்ல தைரியமா படுத்துனேன், இப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஹலோ, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. நீ பண்ணதான் ரொம்ப ஓவரா இருந்தது. இதுக்கப்புறம் நான் எப்படிதான் இதுல நிம்மதியா தூங்க போறணும்? ஒரு கர்ப்பாம்பூச்சால நம்ம மானமே போச்சு. இப்ப இந்த கர்ப்பாம்பூச்சி எங்க போச்சு? எங்க 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 எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. கர்ப்பாம்பூச்சி 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 எங்க? தம்பி, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சு விட்டுறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்நேரத்துல இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த கற்பம்பூச்சி கதையெல்லாம் சும்மா சொல்லி என் டைத்தை வேஸ்ட் பண்ணிருக்காத. இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் ஒண்ணு மன்னிச்சிட்டேன், ஒன்னும் பெருசா தெரியல. போ போய் தூங்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. ஹலோ, நான் தப்பு பண்றேனா? இருங்க, இன்னைக்கு எப்படியா அந்த கற்பம்பூச்சியை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட காட்டி நான் தப்பு பண்ணாதவன் நிரூபிக்கிறேன். பாருங்க, பாக்கலாமா? சேலஞ்ச். வெயிட் பண்ணுங்க. அந்த கற்பம்பூச்சி எங்க போச்சோ அங்கே போய் பிடிக்கிறேன். எங்க அந்த கற்பம்பூச்சி? குங்குமா? டேய், நீ சொன்னதெல்லாம் உண்மைனா அப்ப அவன் மூக்குல இருக்கிறதுக்கு என்னடா அர்த்தம்? அதானே ஒன்னும் புரியல. டேய், அவன் இந்த பக்கம் தான்டா. பதுங்கிக்க. ஐயோ, எங்க போறது? வெச்சிட்டு குதி ஒளிஞ்சு போ. இங்கதான் இருக்கியா? நீ என்ன இங்க பண்ணிட்டு? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு மேல அடிச்ச? டேய், உன்னையாரா அடிச்சது? ஒரு கற்பம்பூச்சாலே மானமே போச்சு, அதுதான் அடிக்க வந்தேன். கரப்பாம்பூச்சியா? இங்கயா? இந்த நேரத்துலயா? பாத்தியா பாத்தியா, நீ என்ன சந்தேகப்படுற பாத்தியா? இதே மாதிரிதான் அவங்க என்ன சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. இதானே பிரச்சனையே. அந்த கற்பம்பூச்சி தானே எங்க போச்சு? அந்த கரப்பாம்பூச்சியை கண்டுபிடிச்சா நான் வாட்ஸ்அப் பண்றேன். வாட்ஸ்அப் பண்றியா? உன்னை உள்ள கூப்பிடுறாங்க, நீ போ. வரேன். அப்ப நீங்க கற்பம்பூச்சி வந்து நம்பல அதானே? இருங்க, திரும்ப போய் அந்த கற்பம்பூச்சி புடிச்சிட்டு. என்ன இந்த நேரத்துல நீ இப்படியே வெளியே போனா எல்லாரும் உன்னை பார்த்து சிரிச்சிருவாங்க. எதுக்கு என்ன பார்த்து சிரிப்பாங்க?
ஆல்ரெடி நான் சசி இப்பதான் பார்த்தான், அவன் ஒன்னும் சிரிக்கல. குள்ள போதும் உன்னை பார்த்தானா? ம். ஐயோ ஐயோ. எதுக்கு இந்த ஐயோ? உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு. எதுக்கு? ஆரன்றா? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. ஏன் இப்படி பண்றீங்க? சும்மா சும்மா என் மூஞ்சில குங்குமத்தை பூசி பூசி விடுறீங்க. யாரு? நான் பூசினேனா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நீ என் மேல பாஞ்சல. ஹலோ, திருப்பி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதனா வேற எப்படி சொல்லணும் நீயே சொல்லு. ஏங்க, நான் தான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல. அங்க ஒரு கற்பமுச்சை பார்த்து பயந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி விழுந்துட்டேன்னு. நம்புற மாதிரி இல்ல. சரி அப்படியே வச்சுப்போமே. மறக்காத அமல் பேபி, சிரிப்பு வருதுல்ல. சரி ஓகே, கற்பம்பூச்சி வந்ததை நான் நம்புறேன். முதல்ல மூக்குல இருக்கிற குங்குமத்தை அழி. மறந்துட்டு நீ பாட்டு காலையில இப்படியே போனா அது இன்னும் காமெடி ஆயிடும். போ. எல்லாம் என் தலையெழுத்து. சாரி சாரி. ஏன் இப்படி பாக்குறாங்க? நம்ம அங்கிருந்து இப்படி வந்தோம், இடிச்சோம். குங்குமம். ஏங்க, இனிமே இந்த மாதிரி குங்குமம் ஒட்டி இருந்ததுன்னா நான் வெளியில போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லக்கூடாது. நல்லா தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டி போறத பாரு. பிரபு வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா மாப்ள? மாப்ள உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. மறு வீட்டு கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்கப்பா. நான் தான் வந்து கூட்டு போக சொன்னேன். இப்பதான் உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சே. டாட், எதுக்கு டாட் இந்த ஃபார்மாலிட்டிலாம்? காரணம் இல்லாம எந்த சடங்கும் சம்பிரதாயமும் இல்லப்பா. மறு வீடு போறது மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமா பேசி புரிஞ்சுக்கிறது தான். இல்லைன்னா உறவு தூரமா போயிடும். உன்னை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க வீட்டுல உள்ளவங்க பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். சத்யாவுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. அதனால ஒரு வாரம் 10 நாள் போய் தங்கிட்டு வா. ஒரு வாரம் 10 நாளா? டாட், நான் ஆபீஸ் போகணும். ஹேய், ஆபீஸ்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அம்மா பாட்டி என்ன ஜூஸ் வேணும்? எதா இருந்தாலும் பரவாயில்லம்மா. ஆப்பிள் ஜூஸ் எடுத்துன்னு வரவா? சரி எடுத்துட்டு வா. சரி வரேன். ஏமா வசந்தி கிட்ட சொன்னா வசந்தி போட்டு எடுத்துட்டு வர போறா? இல்ல நானே போட்டு எடுத்துன்னு வரேன். அவ போட்ட ஜூஸ குடிச்சு அவ மூஞ்சிலேயே துப்ப வைக்கிறேன் பாருங்க. சத்யா, இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்தியா? ஐஸ் போர்ட்ல போல இருக்கு. ஐஸ் போர்ட்லனா ஆப்பிள் ஜூஸ் எப்படி நல்லா இருக்கும்? எதையும் ஒழுங்கா செய்யறதே இல்ல. போய் ஐஸ் கியூப் எடுத்துட்டு வந்து போடு. அங்க போற? அதுல ஐஸ் கியூப் எல்லாம் காலி பண்ணியாச்சு காலையிலேயே. பிரபு உங்க ரூம்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கான்ல, அதான் உங்க அக்கா கிஃப்ட் கொடுத்தாலே, அதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குனானே. அந்த ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கியூப் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. அட போமா, ஐஸ் கியூப் இல்லனா நல்லா இருக்காது.
ஏமா ஜூஸ் நல்லா இல்லையா? இல்லம்மா, ரொம்ப நல்லா இருக்க. அப்படியே உன் கண்ணு கலங்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ முதல் தடவையா ஜூஸ் போட்டு கொடுத்தியா, அதான் ஆனந்த கண்ணீர் வருது. உண்மையிலேயே ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, நீ நல்லாவே போட்டிருக்கிற. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம இருப்பாங்க. பாசத்துல எல்லாரையுமே மிஞ்சிட்டாளுங்களே. ஐஸ் போர்ட்ல போல இருக்கு. ஐஸ் போர்ட்லனா ஆப்பிள் ஜூஸ் எப்படி நல்லா இருக்கும்? எதையும் ஒழுங்கா செய்யறதே இல்ல. போய் ஐஸ் கியூப் எடுத்துட்டு வந்து போடு. அக்கா, அவங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லலாம்னு தாம்மா நினைச்சேன். ஆனா சொல்லிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னம்மா? நீங்க குடிச்ச ஜூஸ்ல மிளகா பொடியை கலந்துக்கிறாங்க. என்ன பாட்டி? ஏம்மா? அது உன் தப்பா இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். குழப்பமே இல்லாம கல்யாணம் பண்ற வீட்டுல இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கிறது சகஜம். புதுசா வந்த பொண்ணை பிடிக்காதவங்க சில பேர் வீட்டுல இருக்கத்தான் செய்வாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியும் பாட்டி. இப்ப என்ன செய்றேன்னு பாருங்க. சத்யா, மா இருமா, அவளை நீ உண்டு இல்லன்னு பண்ற பாரு. நீ சத்யா, வேண்டாம்மா. தயவு செஞ்சு எங்களுக்காக அமைதியா இரு. உன் மாமனார் ரொம்ப நல்லவரு. அவரு சங்கடப்படுற மாதிரி நீ எதுவும் நடந்துக்காத. என் கையாலேயே என் கண்ணை குத்திட்டீங்கல்ல, இனிமே உங்களை வச்சு செய்யறேன் பாருங்க. கிளம்பலையா? எதுக்குங்க இப்போ? அங்க போய் என்ன செய்ய போறோம்? ஏதாவது சொல்லி வேணாம்னு சொல்லுங்க, போங்க ப்ளீஸ்ங்க. உனக்கு பிடிக்காத கல்யாணமா இருந்தாலும் மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான். இத்த நீ தான் சொன்ன. நான் போய் இப்ப வரலன்னு சொல்லி என்ன காரணம் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. நமக்குள்ள பிரச்சனைன்னு தான் நினைப்பாங்க. நம்ம கிட்ட அதை பத்திலாம் கேட்க மாட்டாங்க. ஆனா மனசு உள்ள அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி நினைக்கணுமா? நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு நினைச்சுதான் ரெண்டு குடும்பத்திலயுமே சந்தோஷமா இருக்காங்க. அதை கெடுக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். சரி விடு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் இப்பவே போய் ஏதாவது சொல்லி கேன்சல் பண்ணிடுறேன். நில்லுங்க. கிளம்புங்க, போலாம். நீ வெளியேறு, நான் ட்ரெஸ் மாத்தின்னு வரேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்களே செலக்ட் பண்ணுங்க, நான் அதை போட்டுக்கிறேன். உண்மையாவா சொல்ற? நடந்தது ஒரு கல்யாணம், வெக்கமே இல்லாம விருந்துக்கு கூப்பிட வந்துட்டீங்க. எங்க அப்பா தான் யோசிக்காம மறு வீட்டுக்கு கூப்பிட வாங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்களாவது கொஞ்சம் யோசிக்க வேணாம்? சரி, என்ன இருக்கு உங்க வீட்ல கூப்பிட வந்துட்டீங்க? என் தம்பி ஒரு நாள் உங்க வீட்ல இருக்க முடியுமா? அப்படி என்னத்தை நீங்க கவனிச்சிருவீங்க? சம்பாரிச்சு போட்டுட்டு இருந்த ஒருத்தையும் இங்க மருமகளா வந்துட்டா. நீங்களே இப்ப சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கிறீங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் விருந்துன்னு என்ன கொடுப்பீங்க? எனக்கு ஒன்னும் தெரியல. அனிதா, மறுவீட்டுக்கு கூப்பிட வந்தவங்க ஏகப்பட்ட சீர்சனம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதான் என்னென்ன எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்க வந்தேன். முதல்ல இங்க எந்திரிச்சு போ. என்ன சொல்றல, எந்திரிச்சு போ. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சம்மந்தி, நீங்க ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அனிதா பேசினதெல்லாம் நாங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்கல. அது உங்க பெருந்தன்மை. இவளையும் நல்லா தான் வளர்த்தேன்.
நல்லது சொல்லி தான் வளர்த்தேன். எப்படி மாறினான்னு எனக்கே தெரியல. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். இப்ப கிளம்பிடலாம். காண கோடி கண்ணு வேணும். உங்க ஜோடி பொருத்தம் அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்த மாதிரி இருக்கிறீங்க. போலாமா? போலாம் மாப்ள. வாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. யாரு கேக்குறாங்க? ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் உங்க வீட்டுக்கு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். பயப்படாதீங்க. உங்க வசதி என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்குமே நாங்களே பே பண்ணிடுறோம். உங்க அட்ரஸ் மட்டும் சொன்னா போதும். இந்தாங்க. ஹலோ, அட்ரஸ் சொல்லுங்க சார். இவங்க ஆர்டர் பண்ணது எதுவும் வேணாம். ஓகே சார். ஏய், இப்ப எதுக்கு வேணான்ற? இதெல்லாம் உனக்காக தானே சொன்னேன். அக்கா, இதெல்லாம் எல்லாமே என்னால இருக்க முடியும். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த ஏசி வாங்குறது, இன்வெர்டர் வாங்குறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. டியூ போட்டு வாங்கிடலாம். அவங்க வாங்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அவசியப்படலை, அதனால வாங்கலை. தேவையில்லாம இனிமே இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. ஏன்னா நீ அவங்கள அவமானப்படுத்துறது என்னையும் சேர்த்து அவமானப்படுத்துற மாதிரி. என்ன? வாங்க, கார்ல இருங்க. ஏய் பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க. ஆமா ஆமா. ஏய் பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, பட்டாசு போடு. எப்படி இருக்கிற? அந்த மலை கூட. கையில கூட மாப்பிள்ள கையில இந்தாங்க மாப்பிள்ள, உங்க கையால சத்யாவுக்கு போடுங்க. ஐயே என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? சத்யா கழுத்துல போடுங்க. போடுங்க மாப்பிள்ள. பணத்தை போடுங்க. அப்படியே ஏமாத்திடலான்னு பாக்குறீங்களா? ஊரே நல்லா இருக்கணும்னு நினைச்சவ உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. இனிமே கவலைப்படாதீங்க, உங்க வீட்டை அவ பாத்துக்குவா. ராசாத்தி, நீ நல்லா இருக்கணும். ஆரத்தி யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல, பாத்தியா? ஊரே ஆரத்தி எடுக்குது. இதுதான் சத்யாவோட மனசுங்கிறது. ஒரு சட்டை, ஒரு பல்பா, ஒரு பேனா, ஒரு சட்டை, ஒரு பல்பா, ஒரு பேண்ட், ஒரு பேனா. வரலாம்மா கல்லாங்க, நான் வரல விட்டேன் வெள்ளாங்க. கோயிலுக்கா முந்திரிக்கா, போன ஒப்பற கொய்யாக்கா, கையாமியா வெள்ளாண்டே மாட்டிக்கினா டுர்ரா தர டமால் டிமால் டிமாண்டே. சார், வண்டி ரெடி, வாங்க போலாம். தம்பி சார், வரவேற்புலாம் பிரமாதமா தான் இருந்துச்சு. ஆனா வண்டியை எப்படி பண்ணிட்டீங்க சார்? இந்த வண்டி உங்களுக்கு ஞாபகம் இல்ல? மாப்ள, அப்படியே ரீவைண்ட் பண்ணி செகண்ட் எபிசோடுக்கு போ. இந்த மாதிரி ஒரு பயணத்தை உன் வாழ்க்கையில நீ அனுபவிச்சிருக்கவே மாட்ட. நோ, வண்டிடு வண்டிடு வண்டிடு. கிளம்பு கிளம்பு. இன்னொரு தடவை இந்த பக்கம் எட்டி பார்க்கவே கூடாது. ஏய், கண்டிப்பா வருவண்டி. அதுவும் சாதாரணமா இல்ல, இந்த ஏரியாக்கு மாப்பிள்ளையா வருவேன். வருவேன் வருவேன். உன்ன மாதிரி அமுல் பேபி எல்லாம் இங்க ஏரியா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் எப்படி வருவ? வந்து காட்டடி. பாத்ரா. நான் சொன்னது எனக்கே பழிச்சிருச்சு. இசாம் ஜாமு பண்ணி இது ரவுடி பேபி பொண்ணு. ரவுடி பேபி பொண்ணு. எங்க ஊரு மாப்பிள்ள, இவர் எங்க ஊரு மாப்பிள்ள, எங்க ஊரு மாப்பிள்ள.
மஜாவான மாப்பிள்ள மச்சமான மாப்பிள்ள மஜிலுக்கு போய் ஏரியா உள்ள வந்தா ஜோரியா மஜிலுக்கு போய் ஏரியா உள்ள வந்தா ஜோரியா ஒரு மாப்பிள்ள இவர் எங்க ஊரு மாப்பிள்ள மஜாவான மாப்பிள்ள மச்சமான மாப்பிள்ள அந்த மாதிரி மாப்பிள்ள அருமையான மாப்பிள்ள மஜிலுக்கு போய் ஏரியா உள்ள வந்தா ஜோரியா மஜிலுக்கு போய் ஏரியா உள்ள வந்தா ஜோரியா மஜிலுக்கு போய் ஏரியா உள்ள வந்தா ஜோரியா எங்க ஊரு மாப்பிள்ள இவர் எங்க ஊரு மாப்பிள்ள. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. இந்த ஏரியா ஜனங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சிறப்பா செஞ்சானுங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? இப்படி எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத மனசு வேணும். அது என் மருமகிட்ட இருக்குன்னா அது எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. மாப்பிள்ள இந்தாம்மா. இந்த டம்ளர் எனக்காமா? தேங்க்ஸ்மா. நம்ம சைஸுக்கு ஏத்த மாதிரியே கொடுத்துருக்காங்களே, இது இயல்பாவே நடக்குதா இல்ல பிளான் பண்ணி பண்றாங்களா? ஹைஜீனிக் இல்லாத இந்த மாதிரி ட்ரிங்க் சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆயிடும். சம்பந்தியம்மா, எனக்கு மோர் கொடுக்காம போறீங்க? மோர் உடம்புக்கு எவ்வளவு குளிர்ச்சி தெரியும்ல? இப்படி ஒரு ருசியான மோரை குடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்பாடா, இப்ப குடிக்கலாம். சரி சம்பந்தியம்மா, நாங்க கிளம்புறோம். என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? முறைப்படி பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு வந்து விட்டாச்சு. அதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேலை? கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவையே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க, நாங்க கிளம்புறோம். பிரபு, நாங்க கிளம்புறோம்ப்பா. எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு சாப்பிடாம போயிடுவீங்களா? ஏன் மாக்கா மண்டபூன அவங்க வந்த கார்ல காத்த புடிங்க விடுங்கடா. அவங்க எப்படி போறாங்கன்னு பாக்கலாம். ஆமா, காத்த புடிங்க படி. அதெல்லாம் வேணாம், நான் டாடி கிட்ட பேசுறேன். டாட், இவங்க ரொம்ப மோசமானவங்க, சொன்னதை அப்படியே செஞ்சிருவாங்க. அப்படியா? ஆமா டாட், ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டாட். அம்மா, பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லுங்கம்மா. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? சாப்பிட்டுட்டு போங்க, அவ்வளவுதான். எங்க ஏரியாக்கு வந்து சாப்பிடாம போனா எங்களை அசிங்கப்படுத்தின மாதிரில இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா, நாங்க இருந்து சாப்பிட்டுட்டே போறோம். ஆமா, எங்க சத்யாவை கட்டினேன், அந்த சத்யாவா யாரு? கேவி தோ நிக்கிறாருல, அவர்தான் மாப்பிள்ள. மாப்பிளைக்கு ஏதோ பிரச்சனையா? ஏன் அப்படி கேக்குறா? இல்லம்மா, அடுக்கிற வெயிலுக்கு சொட்டர் போட்டிருக்காருல, அதாம்மா கேட்டேன். சொட்டரா? கிராண்ட்மா, இது சொட்டர் கிடையாது, கோட்டு கோட்டு. ஓ சரிப்பா, நான் தமிழ்ல சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்ற, அவ்வளவுதான். கேவி வாய் முடிஞ்சு சும்மா இருக்க மாட்டியா? வா நீங்க. இருடி, உன் புருஷனை பிச்சா திங்க போறேன். நீ இருக்கிற அழகுக்கு பெரிய மன்மத மாப்பிளையா வருவான்னு பார்த்தேன், அதெல்லாம் எங்க நடந்துச்சு? என்ன? நாம நினைக்கிறதுலாம் எங்க நடக்குது? இனிமே என்னத்த செய்ய முடியும்? கிடைச்சது தலைவிதின்னு போக வேண்டியதுதான். வடையெல்லாம் கொண்டு வரானுங்க. இதை வச்சு என்ன பண்ணும்? மாப்பிள்ள பொண்ணுக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ஊட்டி விடணும். அவ்வளவுதானே. இப்ப பாருங்க எப்படி ஊட்டி விடுறானு. காட்டுங்க மாப்பிள்ள,
ஊட்டி விடுறதுனா கையால இல்ல வாயால ஊட்டி விடணும். ஆமா மாப்ள. யோ நல்லா பாரியா, வாயில தான் ஊட்டி விடுறான். அத சொல்லல, வாயால வாய் வச்சு ஊட்டி விடணும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியலையே. என்ன இந்த விளையாட்டை கற்பனை பண்ணி பாத்தியா? கொன்னுருவோம் உன்னை. ஏண்டா இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல விளையாடுற விளையாட்டாது முடியாது சொல்லி கேன்சல் பண்ணி விடுறான். அண்ணா இந்த கேம்லாம் வேணாண்ணா, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏமா? இல்ல டாக்டர் இவரா என்ன ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அது இவருக்கு கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதான், அதனால. ஹலோ, போட்டி வைக்கிறதுனா மாப்பிள்ளையோட பலத்தை காட்டுற மாதிரி வைங்க. இந்த மாதிரி மொக்கையா பள்ளி முட்டாய் சாப்பிடுறது, பஞ்சு முட்டாய் சாப்பிடுறது வைக்காதீங்க. மாப்பிள்ளை டென்ஷன் ஆயிட்டு இருக்காப்ல. பலத்தை காட்டுற மாதிரினா எப்படி? அட அதாங்க, பாக்ஸிங், குங்ஃபு, கராத்தே அந்த மாதிரி இல்லாட்டியும் முதல் மரியாதை படத்துல சிவாஜி பெரிய பாறாங்களா தூக்குவாரே, அந்த மாதிரி கொடுங்க. மாப்பிள்ளை தூக்கிடுவாப்ல. இதை யார்கிட்ட கமிட் பண்ண? மாப்பிள்ளை நீ தூக்குவ மாப்பிள்ளை. நீ தூக்கு. டேய் இந்தாடா கேட். மாப்பிள்ளை ஜெயிச்சிட்டா, என் மாப்பிள்ளை ஜெயிச்சிட்டா. மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை. பிரேவி பிரேவி பிரேவி. ஏன் நீ ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். இனிமே நீ எப்பவும் தோக்க கூடாது. நான் தோக்க விட மாட்டேன். மொய்ங்கோனா என்னபா? என்ன சத்யா மொய்ங்கோ என்னன்னு கேக்குறாரு? மொய்ங்கோனா உனக்கு தெரியாதா? மெய்யாலுமே தெரியாதுப்பா, அதுக்கோசரம் தான் கேக்குறேன். மொய்ங்கோனா துண்ட்ரைட்டம், நம்ம ஏரியா ஸ்பெஷல். பர்மா மேட்ரு. துண்ட்ரைட்டமாப்பா. என்னடா பேரு ஒரு மாதிரி கலீஜா இருக்குல. சரி விடு, ஸ்பெஷல் ஐட்டம் வேற சொல்றானுங்க, பட்டும் பாத்துக்கலாம். என்ன மாப்பிள, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. இல்ல ஸ்பூன் இருந்தா ஈஸி. அது என்னத்துக்கு? இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு. மிக்சிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு, அங்க பாருங்க. மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். என்னெல்லாமா கத்து கொடுத்தாங்க? பால் குக்கர்ல விசில் வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுவேன். அப்புறம் அக்கா காப்பி போட்டு குத்தாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பேன். அப்புறம் காய்கறி எல்லாம் கழுவி நறுக்கி வைப்பேன். பாத்தியா? அப்புறம் அப்புறம் பாத்திரத்தை கழுவி குத்தா அழகா அடுக்கி வைப்பேன். பேண்ட் ஷர்ட் போட்டு எவ்வளவு நேரம் இருப்பாரு? ஒரு லுங்கி எடுத்து கொடுமா, மாத்தி பாரு. லுங்கியா? லுங்கியெல்லாம் அவன் கட்டுவானா? அவரு லுங்கியெல்லாம் கட்டுவாரான்னு தெரியலம்மா. நான் சாட்சில தான் பாத்துக்கிறேன். எடுத்து குடுமா, கட்டிப்பாரு. புழுக்கமா இருக்கு. எவ்வளவு நேரம் இப்படி வெயிட் பண்றதோ தெரியல. எப்பங்க இது ஆரம்பிக்கும்? என்ன கேட்டா உங்க அப்பா கிட்டே கேளு.
எதுக்கு? சாராட்ட சொல்லட்டுமா? இருங்க வரேன். இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அது முதல்ல சொல்லுங்க. என்ன கதவு முடுறாங்க? ஒருவேளை ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற மாதிரி ஃபர்ஸ்ட் பகல் கொண்டாடிடுவாங்களோ? என்னது? லுங்கி. எதுக்குங்க? கட்டுங்க. என்ன இத நான் கட்டிக்கணுமா? ஆமா. பேண்டோட எவ்வளவு நேரம் இருப்பா? கோட்டை போட்டு அவன லுங்கி கட்டிப்பானா? அப்ப கோட்டை கட்டிக்கோ. ஏங்க எனக்கு இதுல பழக்கமே இல்லங்க. எது? இதான் இந்த லுங்கி கட்டுறது. சேலை கட்டி விட தெரியும், ஆனா லுங்கி கட்டிக்க தெரியாதா? ஏங்க நான் சாரி எப்படி கட்ட கத்துக்கிட்டேன்னு அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. எனக்கு இந்த லுங்கில கட்டி பழக்கம் இல்லங்க. சரி இப்ப என்ன உனக்கு கட்டி தெரியாது அல்தானே? நான் கட்டி விடுறேன். யாரு நீங்க? நீங்க எனக்கு கட்டி விடுறீங்களா? யா நீ எனக்கு சேலை கட்டி விடுவ, நான் உனக்கு லுங்கி கட்டி விட கூடாதா? ஹலோ 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 என்ன? நான் உங்களை டச் பண்ணாம டீசென்ட்டா திரும்பி நின்னு சாரி கட்டி விட்டேன். நானும் அதே மாதிரி கட்டி விடுறேன். அதே மாதிரியா? முதல்ல இந்த கோட்டை கட்டி. என்னங்க நீங்க எப்படி பண்றீங்க? அங்க பாருங்க கதவு மூடி இருக்கு, எல்லாம் வெளில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க பாட்டு கோட்டை கழட்டுறீங்க. அந்த சீன் எல்லாம் இங்க கிடையாது தம்பி. கைட்டு பண்ணிட்டு என்னங்க பண்ண உங்களுக்கு? கைட்டுன்னு கழட்டி தொலைறேன். ஏங்க திரும்பி பார்க்க மாட்டீங்களா? நானு யாரு யாரு மேல பாஞ்சதுன்னு ஞாபகம் இருக்குது இல்ல? சரி சரி இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? கைட்டு சீக்கிரம். கழட்டுறான்ல ரொம்பதான் திமிரு. இப்ப அந்த லுங்கி அப்படியே அழகா இப்படி சுருட்டு பாப்போம். ஆனா கையில தான் லுங்கி இல்லையே. நீங்க இன்டிசென்ட்டா இப்படி திரும்பி எல்லாம் பாக்குறீங்க? நான் எதையும் பாக்கல. கையில எங்க? அது கீழ இருக்கு. ஷோ உன்னை யாரா கீழ போட சொன்னது? நீங்க தாங்க சொன்னீங்க. இப்படி ரெண்டு கையும் பப்பர் பான் விரிச்சு நிக்க சொன்னீங்க. ஐயோ 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 நான் கையில புடிச்சுனே நீட்ட சொன்னேன். ஏங்க எது சொன்னாலும் நீங்க தெளிவா சொல்லணும்ல. சரி அத எடு. செத்துட்டியா? இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும்? இப்ப ரெண்டு கையிலயும் லுங்கியோட இப்ப இந்த கையில இருக்குது இப்படி வச்சுக்கோ. இந்த கையில இருக்கிற லுங்கிய இப்படி எடுத்துன்னு வா. அப்புறம் அத சப்பாத்தி சுருட்டுற மாதிரி நடுவுல இப்படி புடிச்சு சுருட்டிடு. வாங்க பாட்டி. மாப்பிள்ள கைலி பத்திரம் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் கட்டணும்ல. இந்த கைலியே அட பாவீங்களா, அதிர பழசான கைலியா இது? இதுல வெக்கம் வேற. அமுல் பேபி இந்த கைலி உனக்கு சூப்பரா இருக்கு. எது இந்த கைலி? உள்ள எல்லா ஐட்டமும் இருக்கு சார். ஆன்லைன்ல பே பண்ணி. ஓகே சார். என்னமா இது? மதியானம் சாப்பிடணும்லப்பா, அதான் ஆர்டர் பண்ணிருந்தேன். எனக்கு இவங்களோட சமையல் கண்டிப்பா ஒத்து வராது. சாப்பிடும் போதாவது எங்க கூட சாப்பிடுவியா இல்ல தனியா? அவ்ளோ அநாகரிகமாலாம் நடந்துக்க மாட்டோம். நீங்க சாப்பிடும் போதுதான் நாங்களும் சாப்பிடுவோம். அக்கா மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு. ஏய் சுமார் உட்காருங்க. உட்கார். சத்யா, நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுல இருந்து இவளுக்கு நில கொள்ளல. உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னா. காலேஜுக்கு போயிட்டு வாடி, சாயங்காலம் போகலான்னு சொன்னா கேட்கவே இல்லையே. காலேஜுக்கு லீவு போட்டுட்டா. சத்யா, உனக்காக இவ ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படியா? குட்ரி. ஆமாக்கா இந்தாங்க. என்ன இது? பிரிச்சு பாருங்க. ஹாய் நல்லா இருக்கே.
நல்ல மனசுக்கு தான் நீ பெரிய இடத்துக்கு மருமகளா போயிருக்க. பாத்தியாடா, படிக்காத பொண்ணை கட்டினதுனால ப்ரொஃபசர் முன்னாடி அவமானப்பட்டவனு புலம்பிக்கிட்டே இருந்தியே. பாத்தியா ஏன் மருமகளை, அவ படிக்கலனாலும் இந்த ஏரியாவில் நிறைய பேரை படிக்க வச்சிட்டு இருக்கா. டாட், இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியும் டாட். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏன்க்கா சாப்பிட்டு போலாமே? இல்லம்மா, வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. இவ உன்னை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சதுனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். நாங்க கிளம்புறோம்மா. சரிக்கா, போயிட்டு வரேன்க்கா. பாய். உங்க ஐட்டம் எதுவும் இந்த பக்கம் வரக்கூடாது. சமந்தியம்மா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நாளாவே அவ அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கா. நல்லது எதுன்னே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? இத ஜனனி, இத வை. ஐயோ, மறந்துட்டேன் பாருங்க. சத்யா, உனக்கு பிடிச்சத இந்தாங்க மாப்பிள்ள. ஆமா, அது வைக்காத. ஏண்டி? உன் மாப்பிளைக்கு அது புரியாது. அதெல்லாம் சாப்பிடுவான், வைங்க. இந்தாங்க மாப்பிள்ள. வேணாத்த, நீங்க இதை வச்சாலும் கண்டிப்பா நான் தொடக்கூட மாட்டேன். வேஸ்டா தான் போகும். பரவாயில்லையே, என் மகனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் மருமக தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 ஊரை சுத்தி தானே இருந்தது. அப்ப எல்லாம் தெரியதானே செய்யும். நீ சொல்றது கரெக்ட் தாமா. ஆனா 10 வருஷமா புருஷன் பொண்டாட்டியா இருக்கீங்க. உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரியலையேம்மா. ஒரு முட்டையை தின்ன விடுதா? பசி வந்தா 10ம் பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. விக்கல் வந்தா வீம்பெல்லாம் பறந்துரும் போல இருக்கு. திருப்பி முதல்ல இருந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீதான் பிரச்சனையே. நான் தான் பிரச்சனைனா என் கூட நேரடியா மோதுங்க. அத்தை விட்டு சில்றத்தனமா இந்த மிளகா பொடி வேலையெல்லாம் விளையாடுன்னு இருக்காதீங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு நீ இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப அசிங்கமான விஷயம். என்ன உன் ஏரியாக்கு வந்திருக்கோன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? சத்யா எந்த ஏரியாவில் இருந்தாலும் சத்யா தான். நீங்க செஞ்சதுக்கெல்லாம் பதிலா உங்களை நான் கவனிக்கணும்ல. இது வரைக்கும் பதிலடியெல்லாம் கொஞ்சம் சாஃப்டா தான் குத்துக்கிறேன். ஏன்னா அதுலலாம் உங்களுக்கும் எனக்கும் தான் பஞ்சாயத்தா இருந்தது. ஆனா இப்போ நீங்க கை வச்சுக்கிறது என் அம்மா பாட்டி மேல. ஏன்டா அத்தை பண்ணோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வச்சு செய்வேன். ரெடியா இருங்க. இங்கதான் இருக்காரு, போய் பேசு. சத்யா, வாங்க. நீங்க உட்காருங்க மாப்ள. இல்ல நீங்க உட்காருங்க. பொண்ணா இவ பிசாசு பசங்க மாதிரியே நடந்துக்கிறா. இவ இப்படியே இருந்தா இவளுக்கு கல்யாணமே நடக்காது. அம்மா, இத சத்யாக்கு போட்டு விடுமா.
இத மாப்பிளைக்கு போட்டு விடுமா. நீயே போட்டு விடுப்பா, உன் கையாலேயே போட்டு விடுப்போம். கை நீட்டு. எங்க வீட்டு பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க. அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் அடாவடியா இருந்தாலும் ரொம்ப நல்லவ. ராஸ்கல், தள்ளி போய் நில்லு. தள்ளி போங்க. கிளவிங்க போ, தள்ளி நில்லு. போய் தொலைக்கிறேன். பைத்தியக்கார கிளவிங்க. ஆமாண்டி, அடியாத்தி அப்படியேதான் இருக்காரு. எப்படி? அந்த கோணமாய் சொன்ன மாதிரி மாங்காமடைய மாதிரி இருக்கீங்க. மாங்காமடையனா? மாப்பிள முறைக்காதீங்க, எனக்கு சிரிப்பா வருது. சிரிப்பா வருதா? இது நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. சத்யா இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த கிழமைகள் இப்படியே சொல்லுங்க. நம்ம அவ்வளவு காமெடியாவா இருக்கும். முதல்ல போய் கண்ணாடியை பார்க்கணும். மாங்காமடைய மாப்பிள. பைத்தியக்கார கிழவிங்க. வணக்கம்மா. என்னம்மா திடுதுப்புன்னு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்ட? கூப்பிடுறேன். பெரட்டுறதுக்குள்ள படாத பாடுபட்டம்மா. இந்தாங்க. திடீர்னு தானே விருந்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். மாசம் 8 தேதிக்குள்ள எனக்கு வட்டியை கரெக்டா கட்டிடணும். என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் லேட்டானா கூட நான் வேற மாதிரி நடந்துக்கிருவேன். தேவையில்லாம என்ன வீட்டு முன்னாடி இருந்து கத்த வைக்காதீங்க. அண்ணே, தலைய அடமான வச்சாவது நான் கரெக்டா கொடுத்துறேன். அது 8 வட்டி வரட்டா? சரிண்ணே. அவள் பேபி இந்தா. என்ன? அவள் பாயாசம் எங்க ஏரியா ஸ்பெஷல். இங்க பாருங்க, இனிமே உங்க ஏரியா ஸ்பெஷல் அது இதுன்னு எதுவுமே எனக்கு கொண்டு வராதீங்க. ஏன்? அவன் கையை போட்டு பிரிஞ்சதை பார்த்ததுமே எனக்கு அப்படியே வாமிட்டா வந்துச்சு தெரியுமா? இது அப்படியெல்லாம் கிடையாது. இது அம்மா செஞ்சது, சூப்பரா இருக்கும். ஏங்க வேணாம் சொன்னா விடுங்களேன். சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு. சத்யா, மாப்பிள்ளை நீயும் கிழக்க பார்த்து நில்லுங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எதுக்கு அத்தை இது? மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முறை முன்னாடியே செஞ்சிருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள. நீங்க விழுங்க. 2 பேரும் நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். எந்திரிமா, எந்திரிங்க மாப்பிள்ள. இந்தாங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அத்தை? நீங்க இதை வாங்கிட்டீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத்தை, வட்டிக்கு கடன் வாங்கி நீங்க கஷ்டப்பட்டு முறை செய்யணும் எந்த அவசியமும் இல்லை. என்ன நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க செய்யற விஷயம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். வாங்கினவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். அத்தை, இதை பிடிங்க பிடிங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும்னு இந்த ஊரே சொல்லுது. ஆனா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு நீதாமா கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நல்லவருமா மாப்பிள்ள. வாங்கம்மா. நைட் சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க.
பால் காய்ச்சி வச்சிருக்கேன், மாப்பிள்ளைக்கு சுட வச்சு கொடுத்துரு. அம்மா எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடுறோம், ஏன் இதெல்லாம் என்னன்னு சொல்லிருக்க? இல்லம்மா, அங்க பரம அக்கா தனியா இருக்காங்களா, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க, அதான் அவங்க வீட்டுக்கு போ. அம்மா நீங்க போயிட்டா நாங்க 2 பேர்ல தனியா இருப்போம், அத்தை நீ யோசிக்கலையா? அந்த ஆளை வேணா வேற யாரையா கூப்பிட்டு சொல்லு. சொன்னா புரிஞ்சுக்கொடி, புரியாம பேசிட்டு இருக்காத. நான் காலையில வந்துடுறேன். வர மாப்ள. சத்யா வந்து கூட்டிக்கோ வா. அம்மா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அம்மா போயிட்டாங்க, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. நான் சொல்லியிருந்தாலும் அவங்க விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அப்படியா? ஏன்? ஏன்னா நம்ம 2 பேரும் தனியா இருக்கணும் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. எதுக்கு தனியா இருக்கணும்? ஏங்க அதான் எங்க அப்பா சொன்னார்லங்க, நம்ம 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கணும்னு. அதுக்கா விட்டு போனாங்க? பேசணும்னா நம்ம 2 பேரும் ரூமுக்கு போய் பேசிக்க போறோம், அதுக்கே எங்க அம்மா கிளம்பி போனோம். எனக்கு தெரியாதுங்க, போதுமா என்ன விடுங்க. ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தேன்? எனக்கு தெரியல. ஏன் இப்படி நான் ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு கேட்க மாட்டியா? எனக்கு என்னன்னு தெரியும், சேனலை மாத்துங்க. ரவுடி பேபியா? திமுறா இருக்கு. ஏங்க வேற சேனல் வைங்க. துடிக்குது குளிரு, துடிக்குது தளிரு. தளிரா? தலைவர் பாட்டு உனக்கு பிடிக்குமா? தலைவர் பாட்டு எனக்கு பிடிக்கும், ஆனா இப்ப எனக்கு அது வேணாம். ஏங்க ஆனியே புடுங்க வேணாங்க, எந்த மியூசிக் சேனல் வேணாம். ஏன்னா ஃபுல்லா நான் சிங்காவே வருது. எனக்கு சிங்கா தான் வருது. இரு மாத்திட்டே இரு. அமுல் பேபி, உனக்கு நிஜமாவே பயமா இல்லையா? எனக்கா பயமா? கொஞ்சம் கூட கிடையாது. ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? லைட்டா. ஏங்க அன்னைக்கு என்னமோ பேய்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா பேய் படம் பார்த்தா மட்டும் இப்படி பயப்படுறீங்க? சொல்லு, என்னாச்சு? அது ஒரு காலத்துல எனக்கு பயமா இருக்குது. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன் என்னாச்சு?
இவங்களோட குடும்பம் ரொம்ப இல்ல அத சொன்னா அப்படியே நந்துரும்னு என் பாட்டி சொல்லிடுறாங்க. எனக்கு டிஃபன் நீங்க இத காலை மேல வச்சிருக்கீங்களா? ஆனா நீ கீழ வச்சிக்கிறியே. ஆமா கீழ தான் வச்சிருக்கேன். ஐயோ தரையில ஏதோ ஊறுது. ஆமா இப்ப பயமா இருக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஏன் முதல்ல சொல்லுங்க. அது இங்க கீழே தானே எல்லாரையும் புதைச்சு வச்சிருப்பாங்க. அதனால சொல்லுங்க. தரையோட தரையா போய் அப்படியே வந்து சரட்டு இழுத்துன்னு போயிடுமா. உண்மையை இழுத்துருமோ? இதுக்கும் நம்மளும் காலை மேல இழுத்துக்கலாம். பாவி ரொமான்ஸ் பாட்டுக்கு பயந்து இப்படி அநியாயமா பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேடா. இப்போ வந்து காலை பிடிச்சி இழுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. பாவம் அவள் பேபி ரொம்ப பயன்ட்டான். நாம இந்த சூழ போயிடலாமா? எங்க போறீங்க? ஏன் இப்படி பதற? நான் தூங்க போறேன். தூங்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, இங்க உட்காருங்க. எனக்கு தூக்கம் வருதுப்பா. அதுக்கு என்ன தனியா விட்டு போய் தூங்குவீங்களா? ஏற்கனவே பயமா இருக்குன்னு வேற சொல்றீங்க. இப்ப பயத்துல உங்களுக்கு ஏதாவது ஜுரகரம் வந்து அப்புறம் உங்க பாட்டி அம்மாக்கு யார் பதில் சொல்றது? இப்ப பாருங்க, நீங்க தூங்குறதா இருந்தாலும் இங்கேயே தூங்குங்க. இங்கேவா? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. முதல்ல சேனலை மாற்றுவோம். இங்கே ரிமோட்டு. இவனுங்க வேற கதவு திறக்கிறதும் மூடுறதுமா இருக்கானுங்க. இவனுங்க பயன்படுத்தியே சாவடிச்சிருவானு போல இருக்கு. ரிமோட்டு வேற அவங்க கையில் இருக்கு. எப்படியாவது அதை எடுக்கணுமே. அவளை துன்புறுத்தாதீங்க. எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. பேபி எதுக்கு இப்ப காலெல்லாம் வந்து கும்னு இருக்கா? இல்ல ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்கு என் காலை தொட்ட? அது ஒரு கொசு உங்களை கடிச்சிட்டு இருந்துச்சு, அதை நான் அடிச்சேன். ஆமா நீ எதுக்கு காலை தூக்கி வச்சுன்னு இருக்க? பயம் வந்துச்சா? அப்படி இல்லைங்க. என் காலில் தான் முதல்ல அந்த கொசு கடிச்சது. அந்த கொசுக்கு பயந்து தான் நான் காலை மேல எடுத்து வச்சிருந்தேன். பேய்க்கெல்லாம் பயந்து இல்லைங்க. பல வருஷமா நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம். ஒரு கொசு கூட என்ன கச்சது இல்ல. முக்கியமா இந்த கற்பாம்பூச்சி உங்க வீட்டுல இருந்ததே, அது கூட எங்க வீட்டுல இருந்தது இல்ல. என்னவோ சொல்றப்போ. தூக்கம் வருதுன்னா உள்ள போய் தூங்காமல் பேபி. நான் மட்டும் தனியாவா? உனக்கு கட்டில பார்த்தா தானே தூக்கம் வரும். நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். ஏங்க இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நீங்க பயந்து போயிருக்கீங்க. தனியா படுத்து தூங்க போறேன்னு சொல்றீங்க. வாங்க என் கூட. சரி வா. பேய் பின்னாடி வந்து நம்மள அட்டாக் பண்ணிச்சா? எங்க இருங்க. நான் தைரியமா முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. இது சுடுகாடு. கீழ எல்லாம் நிறைய புணங்கள் இருக்கு. தரையில கால் வச்சா கை வந்து இழுத்துட்டு போயிடும்னு. தனியா போனா பேய் வந்து இழுத்துட்டு போயிடாது. உனக்குதான் பேய் பயம் எல்லாம் இல்லன்னு சொன்னால. அது எனக்கு இல்ல, ஆனா உங்களுக்கு இருக்குல்ல. அப்புறம் எப்படிங்க உங்களை தனியா விட்டுட்டு போறது? பயத்துல உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? வாங்க, நான் வர வரைக்கும் இங்க இருந்து எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கேயே நிக்கணும். அப்படியே உங்களுக்கு ஒரு வேளை பயமா இருந்தா சத்தம் போடுங்க, நான் வெளில வந்து பாக்குறேன். ஓகே? பயப்படக்கூடாது. இந்த நேரத்துல
நேரத்துல லதா அம்மா கால் பண்றாங்க. ஹலோ சொல்லுக்கா. சத்யா சத்யா அக்கா என்னக்காச்சு, ஏன் அழுவுறீங்க? டியூஷனுக்கு போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல சத்யா. எப்பவுமே 8 மணிக்கெல்லாம் வந்துருவா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சத்யா. அக்கா அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பா, கவலைப்படாம இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இல்ல சத்யா, நான் எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன், யாருமே வரலன்னு சொல்றாங்க. அவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா. கடைசியா உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது எங்க இருக்கிறான்னு ஏதாச்சும் சொன்னாலா? ராயப்பேட்டை பெட்ரோல் பங்குக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொன்னாமா. இங்க டிராபிக் இல்ல, சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னாமா. அதுக்கப்புறம் கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. சரிக்கா நீங்க பயப்படாம இருங்க, நான் எங்க இருக்கிறான்னு போய் பார்த்து கூட்டு வரேன். சரி சத்யா. டியூஷனுக்கு போன அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையா. அவளோட அம்மா என்னோட ஃபோன் பண்ணி அழுதாங்க. காலையில இங்க வந்த பொண்ணு சாயங்காலம் காண போயிடுச்சாமா. இதோ பாருங்க, இந்த பொய்யெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க இப்ப எங்கேயும் போக கூடாதுங்க, பேசாம படுத்து தூங்குங்க. எனக்கு பேய் பத்துல வர இருக்கிறான், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இவனை எப்படியாவது ஏமாத்தி தூங்க வச்சுட்டு தான் போகணும். ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? படுங்க. யாருக்கிட்ட என்ன கீழே பெட்ஷீட் விரிக்கிறாங்க, நம்ம மட்டும் எப்படி பெட்ல தனியா படுக்கிறது? இருங்க, இப்ப எதுங்க பெட்ஷீட்டை விரிக்கிறீங்க? ஏன் உனக்கு பெட்ல பார்த்தா தானே தூக்கம் வரும், நீ பெட்லயே பாத்துக்கோ. என்ன பெட்ல? ஏங்க நீங்க தான் சொன்னீங்க தரவழியா பேய் இழுத்துரும்னு, அப்புறம் கீழே பெட்ஷீட்டை போடுறீங்க. நீங்களும் கட்டுல படுங்க. அவள் பேபி இது சின்ன கட்டிலு. பரவாயில்லங்க, நீங்களும் படுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீட்லயாவது நடுவுல ஸ்கிரீன் இருந்துச்சு, இந்த வீட்ல அதுவும் கிடையாது. பரவாயில்லங்க, படுங்க. படுத்துறானே, இவனாண்ட பேய பத்தியே பேசிருக்க கூடாது. படுத்துட்டாங்க. இவன் சீக்கிரம் தூங்கினா தானே நம்மளால வெளியே போக முடியும். அமுல் பேபி, அமுல் பேபி, ரைட், எஸ் ஆயிட வேண்டியதுதான். நீ பூட்டு போட்டா என்னால வெளியே போக முடியாத. நான் ரெகுலரா போற ரூட்டே வேற. இப்போ பாரு, செல்ல அமுல் பேபி, நீங்க அமைதியா தூங்குங்க, நான் சீக்கிரமா ஓடி வந்துடுறேன். குட் நைட். டேய் ஏன்டா கலெக்டர்? டேய் மயக்கத்துல தான்டா இருக்கா. டேய் மயக்கம் பட்ட மாதிரி நடிச்சிருக்கடா.
ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லக்கா. இப்படி தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கடுமையான தண்டனை குத்தாதான் இனிமே எவனும் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டான். பத்தவை லதா விடு, உனக்கு தெரியும்ல. இவ்வளவு பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருங்க. என்னாச்சு சொல்லிட்டா பசத்தியா? டேய், அவள் பேபி வீட்டுல தூங்கின்னு இருக்கான். நான் உனக்கு தெரியாம வந்துக்கிறேன்டா. அவன் ஏஞ்சி நான் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் முடிச்சு பாக்கிறதுக்குள்ள நான் வீட்டுல இருக்கணும். நீங்க அவளை கூட்டின்னு கிளம்புங்க. எழுப்பிடலாம். ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஐயோ ஏங்க, அப்போ கண்டிப்பா பேய் தான் தூக்கிட்டு போயிருக்கோம். நோடி பேபி, பேய் தூக்கிட்டு போயிருந்தா எப்படி தலைக்காணி எப்படி வச்சுட்டு போயிருக்கோம்? கண்டிப்பா இந்த பிசாசு தான் தலைக்காணி வச்சு நம்மளை ஏமாத்திட்டு ஓடி இருக்கு. கன்ஃபார்ம். ஆனா கதவு பூட்டி தானே இருக்கு. எப்படி போயிருப்பாங்க? இங்க வழி இருக்கு, சாவி இங்கதான் இருக்கு. ஐயோ, இந்த பேய் வேற இருக்குமே. பரவாயில்ல. ஏதோ சத்தம் கேக்குது. வேணாம் வேணாம், நமக்கு எதுக்கு ஒம்பு, இங்கே இருந்துரும். ஏய் எந்திரடி, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? ஏண்டி, உனக்கு முன்னாடி எந்திரிச்சு மாப்பிள்ள தனியா உட்காந்துட்டு இருக்காரு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஷோ, எந்திரடி. விடுமா, எனக்கு இன்னும் தூக்கமா வருது. ஏய், இப்ப நீ முன்ன மாதிரி இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சுடி. இவ்வளவு நேரம் எந்திரிக்காம இருந்தா மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? எந்திரிச்சு வா முதல்ல. இல்லம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா. யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க? அங்கதான் யாருமே இல்லையே. நீதான் தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல. எந்திரிச்சு வா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா எந்திரிச்சு சீக்கிரமா வா. ஏங்க, நீங்க எப்படிங்க உள்ள வந்தீங்க? நான் உளர்னு இருக்கா? நான் எப்போ வெளியே போனேன் உள்ள வரத்துக்கு? நான்சென்ஸ். சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் தான் நைட் எந்திரிச்சு பார்த்தனே, நீங்க அங்க இல்லையே. வெறும் தலைக்காணி மட்டும் வச்சு அது மேல பெட்ஷீட்டை போத்தி விட்டு ஓடி இருக்கீங்க. ஐயோ, என்ன என்ன என்ன? முதல்ல நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லு. ஏன், என்ன நடந்துச்சு? நான் உன்னாண்டு கேட்டா நீ ஏனாண்டியா கேப்பியா? நேத்து நைட் நீ ஏன் செல்ல? ஆமா. என்ன பார்த்த? நான் எந்திரிச்சு உங்களை பார்த்தேன், நீங்க இல்ல, வெறும் தலைக்காணி மட்டும் தான் இருந்துச்சு. நல்லா பாத்தியா? அது தலைகாணி தானா? ஏங்க, தலைக்காணி தாங்க. நான் நல்லா அமுக்கி பார்த்தனே. சரி, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அதுக்கப்புறம் நான் கதவை திறந்து வெளியில போய் ஹால்ல உட்காந்துட்டேன். ஐயோ, ஹால்ல உட்காந்தியா? ஆமா. ஏன், என்ன என்னாச்சு? காலை மேல வச்சியா கீழே வச்சியா? அது காலை மேல வச்சுதான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா, நல்ல வேலை மேல வச்ச. கீழே வச்சிருந்தனா அப்படியே உன்னை இஸ்துக்குன்னு போயிருவான்.
இந்த ரூம் பூட்டி தானே இருந்துச்சு. ஆமா. கீ உன்னாண்ட தானே இருந்துச்சு. ஆமா. அப்புறம் எப்படி நான் வெளியே போயிட முடியும்? ஆமால. லூஸ். சை. லூசா? இருந்தாலும் உங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. எப்படி உங்க இங்க இருந்து வெளில போயிருக்க முடியும்? சத்யாவை பெத்ததுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்க்கா. ஐயோ, அசம்மா மாட்டிக்கணும் போலுதே. நேத்து மட்டும் சத்யா வரலன்னா என் பொண்ணு வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். ஓச்சு செத்த. ரெண்டு முறப்பு சார்பா இருக்குதே. அக்கா, உன் பொண்ணு காப்பாத்தினதா சொல்லி நீ என்ன மாட்டி விட்டியக்கா. வெரி பேட் அக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ காலேஜுக்கு போல? கிளம்பணும்க்கா. அப்படியா? டைம் ஆச்சுல, கிளம்பு கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிடி, அதான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டல. அந்த காரியத்தை சிறப்பா தரமா பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன? கிளம்பு கிளம்பு கிளம்பு. எல்லாரும் போங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சரி சரி சரி. அடுத்த ராத்திரில யாருக்கும் தெரியாம நீ பாட்டு போயிடுவியா? யாரும் தெரியாம போனா? யார் சொன்னா? என் கண் கண்ட தெய்வத்தாண்ட நான் சொல்லிட்டு தான் போனேன். சொல்லு தெய்வமே, சொல்லிட்டு தானே தெய்வமே போனேன். என்ன மாப்பிள்ள நீங்களும் இப்படி இருக்கீங்க? கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவளை திருத்தலான்னு பார்த்தேன். நீங்க என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, இதெல்லாம் ஒண்ணு சரிப்பட்டு வராது. நீங்க அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஆமா அவள் பேபி, கொஞ்சம் கண்டிப்போடு இரு. அதான் நல்லது. எதுக்கு நான் போக சொன்னேன்னு உங்க அம்மாட்ட சொன்னீங்க? இப்ப அவங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? இல்ல அமல் பேபி, நேத்து மட்டும் நான் போலனா அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாரு. அதுக்காக என்கிட்ட சொல்லாம போனது கரெக்டா? அதுவும் வந்து பேய் கதை வேற. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? தப்புதான் அமல் பேபி, மன்னிச்சிரு. மன்னிப்புல ஒண்ணு கேட்க வேணாம். ஆமா, நேத்து கதவு பூட்டி இருந்துச்சு, சாவி என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் எப்படி நீங்க வெளில போனீங்க? இந்த வீட்டுக்கு நான் வாசல் வழியா வந்து போனதை விட வேற வழியா வந்து போனதுதான் அதிகம். அதான் எந்த வழி? ஏன் வழி? தனி வழி. அது சஸ்பென்ஸா இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது. சரியான பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல. எப்படி போயிருப்பாங்க? இருந்தாலும் உங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. எப்படி உங்க இங்க இருந்து வெளில போயிருக்க முடியும்? சரியா வந்து மாட்டிக்கிட்டேன். சௌமியா, சொன்னா கேளு. தேவையில்லாம என்ன மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காத. நான் எக்ஸாம் எழுத போகணும். நானும் டிராப் பண்றேன்னு தானே சொன்னேன். ஒன்னும் தேவையில்லை. என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்கேன், அவன் வந்துட்டு இருக்கான். ஆபீசர், சிச்சோ, இல்ல கார் மோதி இருக்கும், அதான் சட்டையை பிடிச்சு. அப்படின்னா கூட என் கையை பிடிச்சு இழுத்துருக்க வேண்டியதானே? எதுக்கு சட்டையை பிடிச்சு இழுத்த? இப்ப என்ன உனக்கு? வேற சட்டை நான் வாங்கி தரேன். ஓ, அதுக்கு பிளான் பண்ணி தான் கிழிச்சியா? சச்சே, ப்ராமிஸா இல்ல கதிர். நீ வா, நான் உனக்கு வேற சட்டை வாங்கி தரேன். ஒண்ணும் வேணாம், நான் என் வீட்டுக்கு போய் மாத்திக்கிறேன். வீட்டுக்கு போயா? ஐயோ, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடும். இன்னும் 2 hours இருக்கு, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்லுது இந்த பொண்ணு? ஏமா, என்னமா நீ தம்பி சட்டை இப்படி கிழிச்சிருக்க? ஐயோ, தம்பிக்கு நீ புது சட்டை வாங்கி கொடுக்காம இங்க இருந்து நீ போகவே முடியாது. நான் ரெடி. அவரை வர சொல்லுங்க. தம்பி, அப்புறம் என்ன? கூட போங்க. ஐயா, எனக்கு வேணானே. நில்லு தம்பி. ஏன் வேணாம்? வண்டியில ஏறுங்க. சொன்னா கேளுங்க, எனக்கு வேணாம். ஏறுங்க. வாங்க கலெக்டர் சார், வாங்க. ஏறுங்க. அட, வாங்க கலெக்டர் சார். வாங்க. விடுங்க.
யோ அந்த பொண்ணு வாங்கி தரங்குது, அப்புறம் எதுக்கு நீங்க வேணான்றீங்க? அட போ தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஜோடி பொறுத்த செம்மையா இருக்குல்ல? செல்ஃபி எல்லாம் எடுக்காத சௌமியா. ஏன் நான் ஒரு போட்டோ கூட எடுத்து மொபைல்ல வச்சு கூடாதா? பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும்ல, அப்படியே முறுக்கிட்டு நிக்கிற. சமத்த நில்லு. முடிஞ்சுதா? போலாமா? கதிர் நில்லு. சொல்லாம கொள்ளாம எங்க போற? வா நான் டிராப் பண்றேன். வேணாம் கதிர், இப்படி மொட்டை வெயில்ல பைக்ல போறதுக்கு என் கூட கார்லயே வரலாம். எது நிரந்தரமோ அதுதான் சேஃப். எங்க மச்சான் போனோம்? சைதாப்பேட்டை ஹை ஸ்கூல் போடா. உட்கார். இப்போ உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ஆமா பார்த்தேன். என்ன சார் பண்ண அவன? ஏதோ எக்ஸாம் எழுதணும்னு உன் ஏரியா பக்கம் தான் வரான். அவன் எக்ஸாம் எழுதக்கூடாது. நான் சார் தமா தூண்ட வேலை தெரிய. இத முதல்ல கரெக்டா பண்ணிய, அடுத்து பெருசா தரேன். சரி சார், முடிச்சிடுறேன். நீ எப்படி கலெக்டர் ஆகுறன்னு நானும் பாக்குறேன்டா. ஐயோ, ஹால் டிக்கெட் எங்க இருக்கு? இதெல்லாம அவன் எப்படி எக்ஸாம் எழுதுவான்? எடுக்கலன்னா விட மாட்டாளே, திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்பான். பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். டேய் போடா. Subscriber is currently switched off. Please try after some switch off. அண்ணா என்னம்மா? யூ-டர்ன் பண்ணுங்க. சைதாப்பேட்டை ஹை ஸ்கூல் போங்க. சரிம்மா. ஏய் அவன்தான் மடக்கு. ராசு வண்டிய காணாம தேடிக்கிட்டு இருந்தால இவனுக்கு தான் நவுட்டிட்டு போயிருக்கானுங்க. அப்படியா? கேட்டா இது சொல்லுது, நம்பரை பாருங்க. ஏய் ஏன் மேல கை வச்சிட்டியா? ஏய் யார் மேல கை வைக்கிற? ஏய் நான் கை விடுறா. அவ்வளவுதான், கையை நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க, எல்லாம் சரியாயிடும். கதிர், நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலன்னா உங்க 2 பேர் கதையும் அங்கேயே முடிச்சிருப்பாங்க. ஆமா என்னாச்சு? யார் அவங்க? யாருன்னு தெரியல சௌமியா. வேணும்னே வம்பெடுத்து அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. இதுக்குதான் ஊர் பிரச்சனையில தலையிடாதன்னு சொன்னேன். நீ உங்க அக்காவும் எங்க கேக்குறீங்க? எவனோ ஒருத்தன் காண்டாகி இப்படி ஆளை வச்சு அடிச்சிருக்கான். எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, எக்ஸாம் எழுத போகணும். ஏன்பா தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, கட்டு போட்டிருக்க, இதோட நீ எப்படி எக்ஸாம்க்கு போவ? பேசாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இல்ல டாக்டர், இது எனக்கு முக்கியமான எக்ஸாம், நான் போயே ஆகணும். சரிப்பா, அப்புறம் உன் இஷ்டம். இதோ பாருமா, விரல் எலும்பு பிராக்சர் ஆயிருக்கு. மாவு கட்டு போட்டா 1 மாசத்துல சரியாயிடும். அது வரைக்கும் கைய ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாம பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். என்னால முடியலடா, வலிக்குது. முடியும்னு கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்றா, கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணு மச்சான். அவ்வளவுதான், அவ்வளவுதான்டா, சூப்பர். அப்படியே ட்ரை பண்ணு, ட்ரை பண்றா. அப்படியேதான், அப்படிதான். இப்ப எழுது மச்சான். டேய், உனக்கே தெரியும் இது உனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ட்ரை பண்றா, எழுது.
முடியலடா, வலிக்குதுடா. போச்சு, என் லைஃபே போச்சு. இனிமே நான் இருக்கிறத வேஸ்ட் வச்சா. கதிர், கலெக்டர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். இந்த எக்ஸாம் மட்டும் நான் எழுதலைன்னா என் மொத்த குடும்பத்தோட கனவு, நம்பிக்கை எல்லாமே போயிடும். புலம்புறது நிப்பாட்டு, வா என் கூட. எங்க எக்ஸாம் எழுத? என்னால பேனாவே பிடிக்க முடியலன்னு இருக்கேன். எப்படி நான் எக்ஸாம் எழுதுவேன்? ஆல்டர்னேட் கேண்டிடேட் வச்சு. அப்படி எழுத முடியுமா? முடியும்டா. ஆனா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இப்படி திடீர்னு எழுத முடியாது. ஆமா, 24 hours முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. என்ன இப்படி பாக்குற? அப்படிதான் ரெக்கார்ட்ல இருக்கு. கதிர், யோசிக்கலாம் டைம் இல்ல, ப்ளீஸ் வா. ஆமா மச்சான், ப்ளீஸ்டா. வா கதிர், வா. வாடா மச்சான், ப்ளீஸ்டா, வாடா. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இது, எல்லாரும் என் கால்ல விழுந்துகிட்டு என்னப்பா ஆசீர்வாதம் பண்ணணும்? உனக்கு என்ன வேணும்? சாமி, சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சரி, உன் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? 1 நிமிட். மொத்தத்துல உனக்கு கல்யாணம் இந்த மாசமே நடந்துருமா சாமி? இந்த ஜென்மத்துல நடக்காது. சாமி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ராகு அப்படி இருக்காரு, கேது இப்படி இருக்காருன்னு சொன்னீங்க, கடைசியில இப்படி கவுத்துட்டீங்களே சாமி. ஆமா, எல்லாரும் கட்டத்துல தாறுமாறா இருக்காங்க. இப்படி ஒரு ஜாதகத்தை என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்ல. ஐயோ சாமி, செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு நீ வாயே பேசலன்னா கூட உன் வாயிலே அடிச்சு உன் வாய செவ்வாய் ஆக்கிடுவாங்க. சனி எந்த சந்து புந்துக்குள்ள பூந்தாலும் விடாம வந்து விரட்டி அடிக்க போகுது. சாமி, அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காதா சாமி? நடக்கும், ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியே. இது அது இல்ல சாமி, நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? எதுக்குமே நீ சரிப்பட்டு வர மாட்ட, அதான் உன் பிரச்சனையே. இப்படி சொன்னா எப்படி சாமி? ஐ அம் பாவம். பின்ன என்னப்பா, அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்காதுன்னு தெரிஞ்சா லவ் மேரேஜ் பண்ணிருக்கணும். ஆனா அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியே. ஏன் சாமி அப்படி எல்லாம் சொல்றீங்க? உன் ராசிக்கு உன்னை சுத்தி எப்பவுமே பொண்ணுகளாவே இருந்திருக்கும். அதுல உன்னையாவது லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு எப்பவாவது நினைச்சு பாத்திருக்கியா? ட்ரை பண்ணிருக்கியா? அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும்? ஏதாவது ஒரு பொண்ணு தானா வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாதான் உனக்கு கல்யாணம் நடக்கும். இல்லன்னா நடக்கவே நடக்காது. சின்ன பூட்டு. மாமா, டேய் என்னடா இந்த பாத்ரூம்ல குளிக்க போறீங்க? ஆமா, வேற எங்க குளிக்க சொல்ற? நீ புது மாப்பிள்ளை இல்ல, அதான் உங்களுக்காண்டி வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். வேற ஏற்பாடு? டேய் பிரபு, உஷாராயிடு. இவனை பொடி வச்சு பேசுவானுங்க, அப்படியே நைஸா கூட்டு போய் குட்டையில தள்ளி விட்டா விட்டுருவானுங்க. அதெல்லாம் எனக்கு வேணா, நான் இங்கே குளிச்சுக்கிறேன். என்ன மாமா நீங்க, உங்களுக்காண்டி ஸ்பெஷலா மறுவீட்டு குளியல் ஏற்பாடு பண்ணிருக்கோம். டேய், குளிக்கிறதுல என்னடா மறுவீட்டு குளியல்? குட் क्वेश्चन, வாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். டேய் டேய், அட வாங்க மாமா, சொன்னா கேளுடா. வாங்க மாமா, எனக்கு அதெல்லாம் வேணாம்டா மாமா. ஏன்டா இப்படி பண்ற? அங்க பாருங்க. டேய், யாரா அவனுங்க? உங்களை குளிப்பாட்ட போறது இவங்க தான் மாமா. என்னது, என்ன குளிப்பாட்டி விட போறாங்களா? டேய், நான் சின்ன குழந்தையா என்ன குளிப்பாட்டி விடுறதுக்கு? மறு வீட்டுக்கு வந்தா இப்பெல்லாம் பண்ணுவாங்க மாமா. டேய், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா, விட்டுறா. பழகிக்கோங்க. பழகிக்கோவா? இவங்கள பார்த்தாலே பயமா இருக்கேடா. என்ன மாமா பயம்? இதெல்லாம் நம்ம ஏரியா புள்ளிங்கோ. புள்ளிங்கோவா? நல்லா எண்ணெய சொட்ட சொட்ட தலையில விட்டு நல்லா கும் கும் கும்னு ஆயில் மசாஜ் பண்ணுவாங்க மாமா. என்ஜாய். இவனுங்க என்ஜாய் பண்ண நான் இருக்க மாட்டேனேடா. பரவாயில்லம்மா, ஜாலியா பண்ணுமாமா. உனக்கு தானடா ஜாலி, எனக்கு என்னடா ஜாலி? பண்றீங்க வாங்க. டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மாமா வந்து செல்லமா தூக்கிட்டு போங்கடா. ஓடி இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுடா ப்ளீஸ் டாடி. பண்ண முடியாது மாமா. இந்த பூதங்களை பார்த்தாலே பயமா இருக்குடா.
பயப்படாதீங்க மாமா நம்ம புள்ளிங்க வேணாம் சார் நானே குச்சிப்பேன் சார் 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 சின்ன பையன் தெரியாம பட்டா சார் அம்மா ஆமா 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 இந்த புறா உனக்கு அந்த கைனா எனக்கு இந்த கை டேய் அந்த பாட்டு கூட எனக்கு பிரச்சனை இல்லடா ஆனா இப்படி பல்ல காட்டாத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வரட்டா மாப்ள மாப்பிள்ள என்ன சின்ன பிள்ளையாவே இருக்காரு என்னண்ணா இப்படியே விட்டு போறீங்க என் கண்ணுக்குள்ள என்ன போயிடுச்சுண்ணே என்ன ஊறணுமாமா என்ன ஊறணுமா அதுக்கு இங்கேயே வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் இங்கேயே வா டேய் வெயில் அடிக்குதுடா மாமா இது எங்க ஏரியா சன்பாத் மாமா ஐயோ என்ஜாய் புரியுது புரியுது இருங்க அக்கா வர சொல்றேன் அவங்க வேறயா